உதவி பண்ணணும்னா என்னோடய சேனலில் மேலே பாருங்கள், என் ப்ரொஃபைலுக்கு கீழே குட் சேனல்னு போட்டிருப்பேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா மை மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டு என்னோடய ஃபோன் நம்பர் எழுதியிருக்கேன். உங்களால் அதில் வந்து என்ன அந்த ஃபோன் நம்பரில் கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது. உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க. நான் அவங்களுக்கு அந்த உணவை வாங்கி கொடுத்துட்டு அதை உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். இல்லை அப்படின்னா அதை நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் அதில் 2 பேர் வந்து நான் அவங்களுக்கு தெரியாது, நான் வீடியோ எடுத்தால் கூட அவங்க சொல்லிட்டு கூட நான் வீடியோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொன்னேன்னா எடுத்துக்கிறாங்க. ஒரு தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, நான் கொடுத்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா அவர் பாட்டில் போயிடுறாரு. அது அவருக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவங்க சாப்பிடணும்னு தான் நான் நினைக்க முடியுமே தவிர நான் வீடியோ எடுத்து அதை நான் இங்கே சேனலில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ண முடியல. அதுதான் உண்மையான விஷயமே. ஏன்னா அவங்க வந்து உறவுகளால் கைவிடப்பட்டு மனதளவிலையும் மைண்ட் அளவிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போய் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசினா கூட அவங்க நிற்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டில் போயிட்டே இருக்காங்க. சாப்பாடை கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, தண்ணி கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. இதை மட்டும் தான் பண்ணுறாங்க. நானும் குளிக்க வைக்கிறதுக்கு கூட எவ்வளவோ ட்ரை பண்ணேன், வேலைக்கே ஆகல. அப்புறம் என்னால் முடிஞ்சது எங்கள் வீட்டில் பெட்ஷீட் வச்சுருந்தேன். அந்த பெட்ஷீட் நான் என்னால் புதுசு வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. நான் தறிக்கு கூலிக்கு போய் தான் நான் சம்பாதிக்கிறேன். என் பிள்ளைங்க 2ஐயும் நான் கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றிட்டுருக்கேன். அதனால் என்னால் புது பெட்ஷீட் வாங்கி கொடுத்து நான் இது பண்ண முடியுது. என் வீட்டில் இருந்த பெட்ஷீட்டு, பழைய ரேஷன் கடையில் கொடுக்குற சேரீ, வேட்டி இதையெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னோடய ஃபோன் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்கள். அந்த ஜீவன்களுக்கு நான் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச இன்னொரு வேளை சாப்பாடையும் நான் வாங்கி தரத்துக்கு ஏதோ ஆண்டவன் கொடுத்த அருளால் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் பிள்ளை குட்டிங்க, நீங்கள் 7 ஜென்மமும் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இல்லாத உறவுகளால் கைவிடப்பட்டு தந்தையை பார்க்க முடியாத குழந்தைங்க தன்னோட தகப்பன் தாயை பார்க்க முடியாத கைவிடப்பட்டு அந்த தகப்பன் தாய் ரோட்டோரம் இப்படி இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ரோட்டோரம் விட்டுட்டு நம்ம தாய் தகப்பனாக இருந்தால் நம்ம ரோட்டில் கடந்து போகுதுன்னு விட்டுட்டு போவோமா? ஐயோ சோறு திங்காத இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு நிற்க முடியுமா? அந்த மனநல பாதிக்கப்பட்டு மனம் பாதிக்கப்பட்டு வவுத்துக்கு சோறு கூட ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கி அவங்களால திங்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஒரு தாத்தானா அப்படியே கீழே உக்காந்த வாக்குலேயே இந்த தார் ரோட்டில் இழுத்து போகிறாரு. எனக்கு அப்படியே என்னடா இதெல்லாம், மனுஷனா ரத்தமும் சதையுமா இருக்க மனிதர்கள்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குடும்பத்தில் அவரும் ஒரு குழந்தையை பெற்றிருக்க மாட்டாரா? அந்த 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 குழந்தைக்கு ஒரு குழந்தை நாளைக்கு அந்த தாத்தாவுக்கு வந்த நிலமை அவங்க பையனுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு இருக்க நிலைமை இன்னொருத்தருக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது மாதிரி தான் ஒரு தாய் தகப்பன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் செய்யணும். ஏன்னா நாம் பிறந்து குழந்தையா இருக்கப்போ அவங்க எல்லா படிவடையும் நமக்கு செஞ்சாங்க. ரிப்பீட்டாக நாம் அவங்க செய்யணும்னா அவங்க குழந்தையா மாறுறது இந்த வயதான உடம்பு முதியோரியமாக போகிறப்ப தான் அவங்க நமக்கு குழந்தையா மாறுறாங்க. அந்த குழந்தைய நம்ம எவ்வளோ பாதுகாப்பு பண்ண முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பு பண்ணணும். ஒரு மனிதன் சிறந்து வாழ்கிறது எப்படி தெரியுமா? நீ வந்து சொத்து சுகம் கௌரவமாக காரில் போய் இறங்குறதுனால நீ வந்து பெரிய பணக்காரன்லாம் நீ நினச்சிடவே கூடாது. அதுதான் உண்மையான விஷயம். உன் தாய் தகப்பனை யாருக்கிட்டையும் கையேந்த விடாத சோறு போட்டு வீட்டில் எல்லாம் நல்லது கெட்டது பார்த்து பணிவடையாக மூஞ்சி சுளிக்காத பண்ணுற அந்த ஆண் ஜென்மம் மட்டுமே பெண் ஜென்மம் மட்டுமே மனித ஜென்மமாக மாறும். அதுதான் உனக்கு வசதி, அதுதான் உனக்கு வாய்ப்பு, அதுதான் உன் பிள்ளைங்களுக்கு நீ கொடுக்கும் அந்த ஒரு நற்செயல். நீ செய்கிறத பார்த்து உன் பிள்ளை உனக்கு செய்யும். நீ உன் அப்பா அம்மாவுக்கு செஞ்சினா உன் பிள்ளை உனக்கு அடுத்ததாக செய்யும். கண்டிப்பாக சொல்கிறேன். தயவு செய்து அந்த மாதிரி ரோட்டோரம் தாய் தகப்பனை விடாதீங்க. பாவமாக இருக்குது. அவங்க சம்பாரித்து வச்ச காடு கரை சொத்து சோகம் எல்லாம் உங்களுக்கு வேணும். ஆனால் அந்த தாய் தகப்பா வேணாமா? என்ன சாமி இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மனசு வலிக்கல?